வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பார்க்க போறோம்? தலைப்புல நீங்க பார்த்த மாதிரியே தான் அடங்க மறுத்த சிறுத்தைகள் அரவணைத்து சென்ற ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா இப்போ ஒரு வாரமாவே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா எல்லாரும் இதுதான் பேசிட்டு இருந்தாங்க. திமுக இன்னும் கூட்டணி முடிவாகல. பாருங்க எடப்பாடி, அதுலயும் நேத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எடப்பாடியார் பாருங்க எவ்வளவு பெரிய ஆளுமை. அவர் அவங்களுக்கு முன்னாடியே சீட் ஷேரிங்லாம் முடிச்சிட்டாரு. அவங்க கேட்ட மாதிரி 50-60 தொகுதியெல்லாம் கொடுக்கல பாஜகவுக்கு. வெறும் 27 தான் கொடுத்துருக்கிறாரு. ஸ்டாலினை விஞ்சிய ஆளுமை எடப்பாடி அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. நேற்று சன் டிவி எல்லா சேனல்லையும் இதுதான் விவாதமாக ஓடிட்டு இருந்தது. ஸோ அது என்ன செய்திகள் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துடலாம். சரி, இப்போ இவங்க சொல்ற நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா ஏதோ அவங்க சொல்றது சரியா இருக்கிற மாதிரி தான் தோணும். பாருங்க, ஸ்டாலின் 170 சீட்ல தான் நிற்கிறாரு. எடப்பாடியார் 178 சீட்டு கிட்ட போயிட்டாரு. 178 ஆமா, 178 சீட்டு கிட்ட வந்துட்டாரு. காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்தாங்க. இவர் பாஜகவுக்கு வெறும் 27 தான் கொடுத்துருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகளை ஏமாத்திட்டாங்க. இரட்டை இலக்கத்துல கொடுக்கல, ஒற்றை இலக்கத்துல தான் கொடுத்துருக்காங்க. 8 சீட் கொடுத்துருக்காங்க, ஆனாலும் ஒற்றை இலக்கம் தானே கொடுத்தாங்க, இரட்டை இலக்கம் கொடுக்கல. இது பூராமே என்னன்னா வார்த்தை ஜாலங்களை வச்சுக்கிட்டு யார் வேணா எப்படி வேணா விளையாடலாம். இந்த நம்பர்ஸ் பூராமே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் அப்சல்யூட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் நம்பரை வச்சுக்கிட்டு பாரு எவ்வளோ சூப்பராக வாங்கியிருக்கான் பாரு அப்படின்னு. இதை இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்கிறதுனா, ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. அண்ணே நீங்கள் 10ஆம் கிளாஸ் ஃபெயில்னு, நான் 7ஆம் கிளாஸ் பாஸு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வரும் தெரியுமா? அந்த காமெடி தான் இதுக்கு பொருத்தமான ஒரு செய்தி. அது என்ன சார், 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு 7ஆம் கிளாஸ் பாஸு ரெண்டுக்கும் முடிச்சு போடுறீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்றீங்களா? 10ஆம் கிளாஸ்னாலே அது 7ஆம் கிளாஸை விட பெருசு தானே. பாஸாக இருந்தா ஃபெயிலாக இருந்தா என்ன, எப்படி இருந்தாலும் அது 7ஆம் கிளாஸை விட பெருசு. இதுதான் அதில் உள்ள பேசிக் விஷயம். சரி, முதல்ல நம்ம திமுக என்ன செஞ்சிருக்கு, சரியா செஞ்சிருக்காங்களா தப்பா செஞ்சிருக்காங்களான்னு பார்ப்போம். யாருக்கெல்லாம் என்ன சீட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனே நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஆட தெரியும். போன தடவை திமுக போட்டியிட்ட இடங்கள் 173, இந்த முறை 170. காங்கிரஸ் 25 போன தடவை, இந்த தடவை 28. விசிகா போன தடவை 6 சீட்டு, இந்த முறை 8 சீட்டு. சிபிஐ 6 சீட்டு, இந்த வாட்டி 5 சீட்டு. சிபிஎம் போன தடவை 6 சீட்டு, இந்த தடவை 5 சீட்டு. மதிமுக போன முறை 6 சீட்டு, இந்த முறை 4 சீட்டுகள். மற்ற கட்சிகள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அது மற்ற எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து போன தடவை 12 சீட்டு கொடுத்துருக்காங்க, இந்த முறை 15 சீட்டு கொடுத்து அந்த அந்த லாட்டுக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. மேபி தேமுதிக எல்லாருக்குமே அதுக்குள்ளதான் வரும். வேல்முருகன் வேற வெளியே போயிட்டாரு. ஸோ இந்த நம்பர்ஸ் இப்படியே வச்சுட்டு பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 173 சீட்டில் 2% குறைச்சிக்கிட்டார். 2% தான் குறைச்சிருக்கிறார். 2%ன்றது 173க்கு 3 சீட்டு தான் வரும். அந்த 3 சீட்டை எடுத்து காங்கிரஸ்ல கொடுத்துருக்கிறார். சரி, காங்கிரஸ் ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க வச்சுக்கோ அப்படின்னு அந்த 3 சீட்டை அங்கே கொடுத்துருக்கிறார். இதன் மூலமாக காங்கிரஸோட சென்ற தேர்தலில் போட்டியிட்ட சீட்டுகளுக்கும் இந்த முறை தேர்தலில் போட்டி போடுற சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் இல்லை, 12% அதிகரிச்சிருக்கு. அதை நீங்கள் சதவீத கணக்கில் பார்க்கணும். பார்த்தோம்னா 12 சீட்டு 12% அதிகரிச்சிருக்கு. விசிகாவை பொறுத்தவரை போன தடவை 6 சீட்டு நின்றாங்களா, மதிமுகவும் 6 சீட்டு நின்றாங்களா, மதிமுகவில் 2 சீட்டை குறைச்சி அதை விசிகாவில் கொடுத்துட்டாங்க. அப்போ விசிகாவுக்கு இந்த முறை எவ்வளவு சீட்டு எண்ணிக்கை உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33% உயர்ந்திருக்கு. அதாவது 6ல் 3ல் ஒரு பங்குன்றது 2 சீட்டு. அப்போ போன தடவை கொடுத்ததுல 3ல் ஒரு பங்கு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கணும். இதை 2 சீட்டுன்னு பார்க்கக்கூடாது. கரெக்டா? இதைத்தான் எழுச்சி தமிழர் திருமா சொல்லும்போது, அவர்கள் கொடுத்ததை நாங்கள் மகிழ்ச்சியோடு தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அழுத்தத்தின் காரணமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு அதிக சீட் வேணும்னு கேட்டோம், அதே போல அதிக சீட்டு கொடுத்துருக்குறாங்க. போன தடவை வாங்கின சீட்டில் 3ல் ஒரு பங்கு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. சுமார் 33% அதிகரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. மதிமுகவுக்கு அதே 33% குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க.
சிபிஐ சிபிஎம் ரெண்டும் 6 சீட்லேருந்து ஒரு சீட் குறைச்சி 5 சீட் ஆக்கியிருக்காங்க. அப்போ இதோட குறைத்ததோட மதிப்பு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 16% அவங்களுடைய பங்களிப்பு குறைக்கப்பட்டிருக்கு. அது உண்மைதான். அதே நேரத்தில் மற்ற கட்சிகளுக்காக கொடுக்கணுன்றதுனால அவங்களுக்கு போன தடவை இருந்த சீட்டு 12 இப்போ 15, அதாவது 25% அதிகரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. எது சிபிஐலையும் சிபிஎம்லையும் குறைச்ச சீட்டை இந்த மற்ற கட்சிகளுக்கு கொடுப்பதற்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆக ஓவராலாக பார்த்தா திமுக தன்னுடைய பங்கில் 2% குறைச்சிருக்கிறாங்க. மற்றபடி எல்லா சீட்டுகளும் அங்கே கொடுத்தவங்களை வாங்கி இங்கே கொடுக்கறது, இங்கே கொடுத்தவங்களுக்கு வாங்கி அங்கே கொடுக்கறதுன்ற மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறாங்களே தவிர இதில் காம்ப்ரமைஸ்லாம் யாரும் எதுவும் ஆகலை. கேட்டவங்களுக்கு கேட்ட மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இடதுசாரி சக்திகளாக சிபிஐ சிபிஎம் ப்ளஸ் விசிகா மொத்தமாக 18 சீட்டில் நிற்கிறாங்க. அந்த 18 சீட்டும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய சீட்டு தான். சரியா? அது சென்ற முறை இடதுசாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதே 18 சீட்டு தான் இப்போவும். ஏன்னா போன முறை சிபிஐக்கு 6, சிபிஎம்க்கு 6, விசிகாக்கு 6ன்னு இருந்தது. இப்போ அதை அதே 36-18ன்றதுக்கு மேலே 8 + 5 + 5 18ன்னு இடதுசாரிகளுக்கு அதே 18 சீட்டை ஒதுக்கி இருக்கிறாங்க. இடதுசாரிகளின் பங்களிப்பில் 1% கூட குறைக்கல. சரியா? காங்கிரஸுக்கு கேட்ட எக்ஸ்ட்ரா சீட்டு திமுகவோட சீட்ல இருந்து தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மதிமுக மற்றும் இதர கட்சிகள் இருந்ததில் அதில் மட்டும் கொஞ்சம் ரீஷஃபில் பண்ணி மற்ற புதுசாக வந்திருக்க கட்சிகளுக்கு இடம் கொடுப்பதற்காக மதிமுகவில் 2 சீட்டு குறைச்சிருக்காங்க. அதை வைகோ அவர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஸோ இந்த இடத்துல எந்த காம்ப்ரமைஸும் ஆகலை. எந்த கட்சிகளும் எதையும் தங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்தலாம் எங்கேயும் போகல. அப்படியே இந்த பக்கம் வருவோம். இந்த பக்கம் வந்தோம்னா அதிமுக போன முறை 191 இடங்களில் போட்டி போட்டிருக்கு. இந்த முறை 178 இடங்கள் தான் போட்டி போடுறாங்க. பாமக 23 சீட்டு நின்னாங்க. இப்போ 18 சீட்டு தான் நிற்கிறாங்க. பாஜக போன தடவை 20 சீட்டு, இந்த முறை 27. அமமுக போன தடவை இந்த கூட்டணியிலே இல்லை, இந்த முறை 11 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் நீங்கள் வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தன்னுடைய போன முறை நின்ற இடங்களை விட 7% இடங்கள் குறைச்சிருக்கிறாங்க. 7% இடத்தை குறைச்சிருக்கிறாங்க. கரெக்டாக கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 சீட்டை குறைச்சிருக்கிறாங்க தங்களுடைய போன முறை நின்றதை விட. அப்போ அப்சல்யூட் நம்பரில் பார்த்தீங்கன்னாலும் அதிமுக தன்னுடைய பங்களிப்பை குறைத்து கொண்டு உள்ளது, சமரசம் செய்து கொண்டு விட்டது. 13 சீட்டுக்கு மேலே கம்மியாக தான் நின்றுக்கிறாங்க. திமுக வெறும் 3 சீட்டு தான் விட்டு கொடுத்துருக்குறாங்க. பாமக 23 18 சீட்டுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 சீட்டுக்கு மேலே காலி பண்ணியாச்சு. இதற்கு காரணம் அவங்க சொல்றது மருத்துவர் ராமதாஸ் உள்ள வரல, 2வது கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோர்ட் கேஸின் காரணமாக மாம்பழ சின்னம் முடக்கப்படும். அதுதான் விஷயமே. ஏன்னா அங்கீகாரம் பெற்ற கட்சிகளில் 2 அணியாக பிரிஞ்சு நின்று சண்டை போட்டாங்கன்னா அப்போ பெரும்பான்மை பலத்தை நிரூபிங்க, எந்த அணி தனது பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்குதோ அவங்களுக்கு தான் அந்த சின்னம் அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் ஆணையம் சொல்லும். அங்கீகாரம் பெறாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தால் 2 அணியாக சண்டை போட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க, சின்னத்தை முடக்கி வச்சுருவாங்க. நீங்கள் 2 பேரும் பேசி முடிவு பண்ணிட்டு வாங்க போங்கன்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க. இங்கே நீ உன் பலத்தை நிரூபி, அது இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இதுதான் வழக்கமாக நடக்க போகுது. அப்போ இந்த 18 சீட்டு பாமகன்ற பேரில் தான் இப்போதைக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்குன்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாஜகவுக்கு 20லேருந்து 27 சீட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு 7 சீட்டு, ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 35% எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸுக்கு 3 சீட்டு தான் கொடுத்துருக்குறாங்க, அது வெறும் 12%, இது 35%. அப்போ யார் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்க்கணும் நீங்கள். அதே மாதிரி அமமுகவுக்கு 11 சீட் கொடுத்துருக்காங்க. அமமுகவில் டிடிவி தினகரனை தாண்டி நாங்கள் நிற்கிறதுக்கு ஆள் இருக்கானே தெரில. அப்போ அந்த 11 பேரும் தாமரையில் தான் நிற்க போகிறாங்களா, குக்கர் சின்னத்தில் நிற்க போகிறாங்களா? தாமரையில் தான் நிற்பாங்க. இப்போ தாமரையில் நிற்கக்கூடியவங்களோட எண்ணிக்கையை கணக்கு போட்டு பாருங்க. 11 சீட்டு அமமுக, இன்னொரு 27 சீட்டு பிஜேபி. அப்போ இதுவே 38 சீட் ஆகி போச்சு. இந்த 38ஓட இன்னொரு 18 சேர்த்துக்குங்க, 56 சீட்டு. யாரு? பாமகவுக்கு சின்னம் முடங்கிருச்சுன்னா அவங்களும் தாமரையில் தான் நிற்பாங்க, இல்லை ரெட்டையில நிற்க போறாங்களா? அந்த கேள்வி இருக்குல்ல. ஆக மொத்தத்தில் பிஜேபி பார்த்தீங்கன்னா தாமரை சின்னம் எத்தனை இடத்துல போட்டி போட போகுது? 56 இடங்கள்ல. ஒரு குத்துமைப்பான கணக்கில் எடுத்தீங்கன்னா கூட இவங்க 56 சீட்டு, அவங்க 178 சீட்டு. இந்த 2 சின்னம் தான் எதிரணியில் நிற்க போகுது. வேற எந்த சின்னத்தையும் அவங்க நிற்க போறது கிடையாது.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு இடத்துலையாவது தங்களுடைய சொந்த சின்னத்தில் நிற்க போகிறாங்க. சிபிஐ சிபிஎம்லாம் அவங்களோட சின்னத்தில் தான் நிற்பாங்க. காங்கிரஸ் கை சின்னத்தில் தான் நிற்கும். பாமகன்னு சொல்கிறேன், விசிகா பானை சின்னத்தில் தான் நிற்க போகிறேன்னு திரும்ப வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இப்போ இதுன்னு கணக்குகளை எடுத்து வச்சு பார்த்தோம்னா மொத்தத்தில் பாஜக முதல்ல என்ன சொல்லிச்சு, எங்களுக்கு 60 சீட் வேணும், 70 சீட் வேணும், அந்த சீட்டை எங்க கூட கூட்டணிக்கு வர்ற ஆளுங்களுக்கு நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? இதை வந்து தீர்ப்பு வந்து டெல்லியில் எழுதியாச்சு, வாசிச்சு காமிச்சது மட்டும்தான் எடப்பாடி. அதை புரிஞ்சிக்காம நிறைய பேர் என்ன பேசுறாங்க, எடப்பாடியின் ஆளுமையை பாருங்கன்றாங்க. பாஜக கேட்ட அந்த 60 சீட்டுக்கு 56 சீட் வாங்கிட்டாங்க. அதை நாங்க பிரிச்சு கொடுத்தோம்னு சொல்றதுக்கு மேல எடப்பாடி பிரிச்சு கொடுத்த மாதிரி அவரை வாசிக்க சொல்லி இருக்கிறாங்க. மற்றபடி பாஜக தான் முதலில் கேட்ட அதே 60 சீட்டை வாங்கிட்டாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, அதிமுகவின் கூட்டணி பாஜகவின் கைப்பிடியில் தான் இன்னமும் இருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் சொல்லுங்க. நாள் நெருங்க தேர்தல் ஜுரம் அதிகமாகிட்டே போகும். தொடர்ந்து தேர்தல் நிலவரங்கள் எப்படி இருக்கு, கள நிலவரம் எப்படி இருக்கு, எந்த மண்டலங்கள்ல யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இனிமே தான் அலச முடியும். இன்னும் வந்து நமக்கு வேட்பாளர் பெயர்கள் வரணும். வேட்பாளர் பெயர்கள் வரும்போது அந்த வேட்பாளரை குறித்து சில இடங்கள்ல வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படலாம். இன்னும் தாவேகா அறிவிக்கல. தாவேகா ஒரு 5-6 பேர் அறிவிச்சாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுல எல்லாருமே பழைய பிஜேபி, பழைய ஏடிஎம்கேக்காரங்க, அவங்க கட்சிக்காரங்கன்னு யாருமே இல்லை அந்த முதல் ரவுண்ட்ல அறிவிச்ச பெயர்கள். அப்புறம் சீமான் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் இன்னும் தேதியெல்லாம் அவங்க பட்டியலெல்லாம் வெளியிடணும். நடுவில் வேற பார்த்தீங்கன்னா சரத்குமார் வந்து கோச்சிட்டு போறாரு. இதெல்லாம் தாண்டி என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்க கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க.